जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் அத்வைத சாதனை. முமுக்ஷு பற்றி ஆச்சாரியாலும் ஆதி நூல்களும் தொடர்கிறது. குருவின் அனுகிரகம் என்று சொன்னால் ஈஸ்வர அனுகிரகம் என்றே அர்த்தம். ஈஸ்வரன்தான் குருவாக வருவது என்ற நினைவு சிஷ்யனுக்கு மறக்கவே கூடாது. அதுவும் குறிப்பாக அத்வைத சாதனை பண்ணுகிறவனுக்கு ஈஸ்வரன் என்பவனின் சகுணமான உபாசனை இல்லாமல் நிர்குண ஞான சமாச்சாரமாகவே போவதால் குரு பிரசாதம் என்கிறவற்றை சாக்ஷாத் ஈஸ்வரனின் ஈஸ்வரானுகிரகத்தின் இடத்தில் அவன் தனக்குள்ளே வேர் பிடிக்க விட்டு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த விஷயத்திற்கு கொஞ்சம் அப்புறம் வருகிறேன். அதற்கு முந்தி முமுக்ஷுத்வ சமாச்சாரத்தை முடித்துவிடலாம். பலஹீனனால் ஆத்மாவை பிடிக்க முடியாது என்று சொன்ன அந்த உபனிஷத்தில் அதற்கு முந்தின மந்திரங்களிலும் ஒரு விதமான முமுக்ஷு லட்சணமே சொல்லி இருக்கிறது. கொஞ்சம் கூட வேறே காமனைகளை இல்லாமல் எவர்கள் தீரர்களாக இருந்து கொண்டு ஆத்மா ஒன்றையே வரிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆத்மா தன்னை பிரகாசிப்பித்துக் கொள்கிறது என்று அங்கே இருக்கிறது. ஆத்மாவை மாத்திரமே வரிப்பது என்று இங்கு சொல்லியிருப்பதுதான் முமுக்ஷுதாவின் பாசிட்டிவ் ரூபம். சம்சாரத்தை வெறுத்து விடுபடுவது என்பதற்கு நேர்மாறாக பிரியத்தோடு நமக்கு வேண்டியது இதுதான் என்று நாம் சேர்வதற்காக ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் வரிப்பது என்று பேர். ஸ்வயம்வரமாக இங்கே ஒருத்தன் அனாத்ம வஸ்து அத்தனையையும் ஒதுக்கிவிட்டு ஆத்மாவை வரிக்கிறான். அழகான ஆனந்தமான பாசிட்டிவ் அபிப்பிராயமாக இங்கே கோலையும் அதில் நாட்டத்தையும் உபனிஷத் சொல்கிறது. ஆத்மேச்சா வியவசீயதாம் என்று முமுக்ஷுதையின் இதே பாசிட்டிவ் ரூபத்தை ஆச்சாரியாலும் சொல்லி இருக்கிறார். குறிப்பு: சோபான பஞ்சகம் ஸ்லோகம் 1. ஆத்ம இச்சையை, அதாவது ஆத்ம சாட்சா்காரம் அடைய வேண்டும் என்ற இச்சையை தீர்மானமாக பழக்கிக்கணும் என்று அர்த்தம். கர்மா பக்திகளிலிருந்தே ஆரம்பித்து படிப்படியாக சாட்சா்காரம் வரை அவர் கொண்டு போகிற சோபான பஞ்சகத்தில் கிரகத்தை துறந்து சந்நியாசியாக புறப்படுவதை சொல்வதற்கு முன்படியாக முமுக்ஷதையை சொல்ல வேண்டிய இடத்தில் மோட்சத்தில் இச்சை வை என்று தள்ள வேண்டியதை சொல்லாமல் பெற வேண்டியதான ஆத்மாவில் பிரியம் வைப்பதையே சொல்லியிருக்கிறார். விட வேண்டியதை சொல்லாமல் பெற வேண்டியதை தேடிக்கொண்டே போவதை உபனிஷத்துக்களில் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறது. என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி. குறிப்பு: திரு அங்கமாலை கடைசி அடி. பிரம்ம பரர்களான, அதாவது பிரம்மமே லட்சியம் என்று கொண்டவர்களான, பிரம்ம நிஷ்டர்களான, பிரம்ம விஷயமாகவே பற்றுதல் வைத்தவர்களான இந்த இடத்தில் நிஷ்டை என்பது அனுபவபூர்வமாக சமாதியில் நிலைத்து நிற்பதில்லை. அந்த அனுபவத்திற்காக ஆர்வம் கொண்டவர்களை பற்றியே இங்கே பேச்சாகையால் நிஷ்டை என்பதற்கு பற்றுதல், டெடிகேஷன் என்று இருக்கும் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரம்ம அன்வேஷமானர்களான, பிரம்மத்தையே தேடிக்கொண்டிருப்பவர்களான 6 பேர் மகர்ஷியான ஒரு ஆச்சாரியனிடம் போனார்கள் என்று பிரஷ்னோபனிஷத் ஆரம்பத்திலும் முமுக்ஷுக்களான அந்த 6 பேரைத்தான் பாசிட்டிவாக வர்ணித்திருக்கிறது. இங்கே பரமாத்மாவை தேடிக்கொண்டிருக்கும் முமுக்ஷுக்களை அன்வேஷ்மானர் என்று சொல்லி இருக்கிறதற்கேற்ப சாந்தோக்கியத்தில் அந்த பரமாத்மாவை அன்வேஷ்டவ்யன், தேடி கண்டுபிடிக்கப்பட வேண்டியவன். குறிப்பு: 8.7.1. கட்டோபனிஷத் நசிகேதஸை பற்றி சொல்வது ஒரு ஐடியல் முமுக்ஷுவை லோகத்துக்கு காண்பிப்பதாகவே இருக்கிறது. ஆத்மாவை பற்றிய சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்றே அந்த சின்ன பையனுடைய ஒரே ஆசையாக, ஒரே குறியாக இருந்தது. ஏதோ சந்தர்ப்பத்தில் அப்பா ஏதோ கோபத்தில் உன்னை யமனுக்கு தந்துட்டேன் என்று அவனிடம் சொன்னார். உடனே அவன் பித்ருவாக்கிய பரிபாலனமாக டக்கென்று யமபுரிக்கே போய்விடுகிறான். செத்துப்போன விட்டு உயிரை யமன்தானே எடுத்து கொண்டு போகிறவன். ஆகையாலே உயிருடைய உண்மை நிலையான ஆத்ம தத்துவம் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நசிகேதஸுக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கை.
யமபுரியில் அதை பற்றி யமதர்மராஜாவிடமிருந்து உபதேசம் பெற்றுவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொள்கிறான். எவரானாலும் நினைத்தாலே நடுங்குகிற யமபுரியை குருகுலமாக நினைத்து அந்த பையன் போனான் என்றால் காரணம் அவனுக்கு இருந்த நிஜமான முமுட்சுதைதான். இவன் போன சமயம் அவன், அதாவது யமன், கிரகத்தில் இல்லை. 3 நாள் கழித்துதான் அவன் வந்தான். அந்த 3 நாளும் அங்கே இருந்தவர்கள் என்ன உபச்சாரம் பண்ணியும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் நசிகேதஸ் பூர்ண உபவாசம் இருந்தான். பெற வேண்டிய உபதேசத்தை பெறாமல் சாப்பாடாவது இன்னொன்றாவது என்று லட்சியத்திலேயே தாபமாக இருந்தான். அப்புறம் யமன் லோகத்தையெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்க வைக்கிறவன் வந்து அக்னி மாதிரி தாபத்தோடு, இப்படி ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை நம் கிரகத்தில் முழுசாக 3 நாள் வயிறு எரிய இருந்து விட்டானே, அது நம்மை எரித்துவிடப் போகிறதே என்று அந்த சின்ன பையனிடம் நடுங்கிக் கொண்டு நாளுக்கு ஒன்றாக 3 நாளுக்கு 3 வரம் கொடுக்கிறான். அதிலே முக்கியமான 3வது வரமாக நசிகேதஸ் கேட்டது ஆத்ம தத்துவத்தை பற்றிய உபதேசம்தான். அந்த பரமோபதேசத்தை தருவதற்கு முன்னாடி அதிலே இவனுடைய முமுக்ஷுதா தீவிரத்தை இன்னும் நன்றாக தெரிந்து கொண்டு நிச்சயப்படுத்தி கொள்வதற்காக, அல்லது அது அவனுக்கு, அதாவது யமனுக்கு அப்போதே நன்றாக நிச்சயப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு ஐடியல் முமுக்ஷு எப்படி இருப்பான் என்று லோகத்திற்கு காட்டுவதற்காக அவனுக்கு பரீட்சை வைத்தான். ஆத்ம தத்துவம் என்பது தேவர்களையும் கூட நிச்சயப்படுத்தி கொள்ள முடியாமல் குழம்ப வைக்கிற விஷயமாக்கும். அதனால் வேறே வரம் கேளு என்றான். நீ இப்படி சொல்கிறதாலேயே அப்பேற்பட்ட தத்துவத்தை தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் ஜாஸ்தியாகிறது. அதனால் நான் கேட்ட அந்த வரத்திற்கு வேறே எந்த வரமும் துல்லியமாகாது என்றும் ஆகிறது. அதைத்தான் நீ உபதேசிக்கணும். உன்னை விட்டால் உனக்கு துல்லியமாக அதை எடுத்து சொல்கிறவர்தான் யார் இருக்கிறார்கள் என்று நசிகேதஸ் விடாப்பிடி பிடித்தான். ஆனை, குதிரை, ஸ்வர்ணம், பூமி, ஆதிபத்தியம், புத்திர பௌத்ராள், இஷ்டப்பட்டவரை, ஆயுஷ் அத்தனையும் தருகிறேன். நீ என்னவெல்லாம் ஆசைப்பட்டாலும் பூர்த்தியாக அனுக்கிரகம் பண்ணுகிறேன். மனுஷர் எவருக்குமே கிடைக்க மாட்டாததாக என்னுடைய பரிவாரங்களையே உனக்கு ரத சாத்தியம் பண்ணவும் கீத வாத்தியங்கள் வாசிக்கவும் அனுப்பி தருகிறேன். நீ கேட்ட அந்த வரத்தை மட்டும் பிரஸ் பண்ணாதேயப்பா, வேறென்ன வேண்டுமானாலும் கேட்டுக்கொள் என்று யமன் தினுசு தினுசாக சொல்கிறான். டெஸ்ட் வைக்கிறான். ஸ்வர்ணஹாரத்தை அவனிடம் திணிக்கிறான். நசிகேதஸ் கொஞ்சம் கூட சலிக்கவில்லை. நீ கொடுக்கிற அத்தனையும் எத்தனை காலத்திற்கு அப்புறமானாலும் ஒரு காலத்தில் உன் கைக்கே திரும்புகிறவைதானே. எனக்கு எது என்றைக்கும் சாஸ்வதமோ அதுதான், அது ஒன்றுதான் வேண்டும். இந்த நசிகேதஸ் வேறே ஒன்றை கேட்க மாட்டானாக்கும் என்று அடித்து சொல்லி விடுகிறான். ஸ்வர்ணஹாரத்தையும் விரலால் கூட சீண்டாமல் ஒதுங்கி விடுகிறான். யமனுக்கு பரம திருப்தியாகி விடுகிறது. அப்பா குழந்தே, அத்தனை ஆசையும் அல்பமென்று ஒதுக்கினவன் நீ. வித்யை, அதாவது ஞானம் ஒன்றிலேயே மனசை வைத்தவன் நீ. உன் மாதிரி கேட்கிறவனே இனியும் எனக்கு கிடைக்கட்டும். இப்படி சொன்னால் அந்த மாதிரி கிடைப்பது அசாத்தியம் என்று அர்த்தம். நீதான் தீரன். பிரம்மலோக வாசல் உனக்கு திறந்தாயிற்று. பிரம்மலோகம் என்றால் இங்கே சதுர்முக பிரம்மா இருக்கிற லோகமில்லை. பிரம்மம் என்ற சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கான வழி திறந்தாயிற்று என்பதையே இப்படி அலங்காரமாக சொல்கிறான். இப்படியெல்லாம் கொண்டாடிவிட்டு தத்துவோபதேசம் பண்ணுகிறான். உபனிஷத் முடிவில் முமுக்ஷுவாக வந்த நசிகேதஸ் முக்தனாகவே ஆனதை சொல்லியிருக்கிறது. அதோடு அவன் மாதிரி தத்துவத்தை தெரிந்து கொண்ட ஏவம் வித் என்று இருக்கிறது. இம்மாதிரி தெரிந்து கொண்ட என்று அர்த்தம். அப்படி தெரிந்து கொண்ட எவருமே முக்தராவார்கள் என்று பூர்த்தி பண்ணியிருக்கிறது. நசிகேதஸ் மாதிரி என்றால் தீவிர முமுக்ஷதையோடு என்று அர்த்தம். சதுஷ்டயம் என்று 4 அங்க, அதாவது 4 அங்க அமைப்பாக சொன்ன சாதனை கிரமம் முமுக்ஷுத்வத்தோடு முடிகிறது. முமுக்ஷு பற்றி ஆச்சாரியாலும் ஆதி நூல்களும் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर, हर हर शङ्कर, जय जय शङ्कर, हर हर शङ्कर, जय जय शङ्कर.